குட் மார்னிங் பிரைஸ் லார்ட், வெல்கம் டு திஸ் வீடியோ. இதில் வந்து நான் 21 வயதில் இருந்து ஊழியத்துக்காக என்னுடைய லைஃப் நான் ஒப்பு கொடுத்து நான் இந்த வேலூர் பட்டணத்துக்கு நான் வந்தேன். அப்போ இருந்து எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ், அதுக்கு முன்னாடியும் என்னுடைய ட்ரைனிங் பீரியடில் எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமானது நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் அதான் சுவிசேஷத்தை நான் சொல்லியிருக்கேன். தினந்தோறும் நாங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாம் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணக்கூடிய அனுபவம் உண்டு. எங்களுடைய ப்ரேயர் செல் லீடர் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஜீவியம்தான் கர்த்தருக்காக அதிகமாக வந்து பேசும், கிரியை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்கிற ஜீவியம் வந்து அது ரேடியேட் ஆகும் அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க. அதுதான் நான் முக்கியமாக நான் நினைக்கிறேன். நிறைய ஊழியக்காரங்க பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேசணும், நிறைய ஈவெண்ட்ஸ் நிறைய இது நடத்தணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதில் கர்த்தருடைய கிரியை நம்ம அலட்சியம் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் ஒரு ஆத்மாவோட பேசினா தான் அந்த ஆத்மாவுடைய இதயத்தில் கிரியைகள் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் தான் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்ட்டு இருக்கு. அவருடைய கிரியை நம்ம புறம் தள்ளிட்டு என்னுடைய ஊழியத்தினால்தான் இந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதை வந்து நான் நிறைய தடவை எங்கள் பாஸ்டர் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். அது எங்கள் ப்ரேயர்ஸ் லீடருடைய அவங்களுடைய சிஸ்டர் வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சர்ச் ஆஃப் காட் அதில் இருக்கவங்க. பயங்கரமாக அந்த பொண்ணு ஜாப் பண்ணுது. சின்ன பொண்ணு தான். ஆனால் இந்த காலை வேலையிலே கத்தரை என்னை இங்கே கொண்டு வந்து அப்படி சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலாக வேறு ஊரை சேர்ந்தவங்க. எங்கள் சபையில் வந்து அவங்க அப்படி ஜெபிச்சது எனக்கு ரொம்ப முன்மாதிரியாக இருந்தது. அதே போல் எங்களோட ஊரில் கூட வந்து ஃப்ரெண்டு ஒன்று வந்து அந்த பொண்ணு என்ன சொன்னதுன்னா, என்னுடைய தாயாருக்காக அந்த பொண்ணு அதிகமாக அது ஜெபிக்குமா சொன்னது. அப்படின்னா எங்கள் அம்மாவுக்காக நானே வந்து ஏன் ஜெபிக்கணும் அப்படின்ற அந்த இது எனக்கு தேவை, அது எனக்கு தெரியல. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அது தினந்தோறும் நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப முன்மாதிரியாக இருந்தது. அதுலேருந்து நானும் அது மாதிரி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ஃபேமிலிக்காக நான் வந்து அந்த நேரத்தில் நான் அதிகமாக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இதில் வந்து நான் இந்த வீடியோவில் ஏன் நான் முக்கியமாக என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, பர்சிக்யூஷன் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய வேலையை தான் நம்ம பார்க்கணும். இவ்வளோ வருஷம் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் வந்து என்னுடைய வேலையை மட்டும்தான் நான் பார்க்கணும், வீண் பேச்சை பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இன்ஜினியர்ஸ் லேடிஸ் வந்து நாங்கள் பிழைக்க மாட்டோம், இந்த மூவ் வந்து இது பிழைக்காது, ஈஸி நிறைய லேடிஸ் படிக்கிறாங்க ஆனால் அது வந்து தோத்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சி பேசுகிறவங்க இருக்காங்க. நான் கல்லூரி நாட்களில் செஞ்ச தப்பு என்னென்னா, இந்த மெஸ்ஸில் கொடுக்கக்கூடிய ஊத்தப்பம் அந்த மாதிரி சில உணவுகள் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
அதுக்காக வந்து சிலர் வந்து நீ வேலைக்கு போறியோ நீ எதிர்காலத்தில் வந்து உன்னை மாதிரி ஆளுங்க இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்கிறவங்க எதிர்காலத்தில் இதே ஊத்தப்பத்தை வந்து நீங்கள் ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதில் நாங்கள் நல்லா பழைக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. அது வீண் பொறாமைனால கூட அப்படி இருக்கலாம். ஆனால் அப்படி நினைக்கிறாங்களேன்னு கூட நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருந்து நான் வந்து நல்லபடியாக நான் முடித்து என்னோடய சர்வீஸை நான் முடிச்சுட்டேன். இப்போ பை காட்ஸ் கிரேஸ்னால் அதான் முடிக்க முடிஞ்சது. அதில் பார்த்திங்கன்னா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்றது தான் அந்த முக்கியமான பாடமாக இருந்தது. மற்றவங்க அழியணும், மற்றவங்க தோற்று போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நல்ல தாட் ப்ராசஸ் கிடையாது. ஆல் மஸ்ட் வின் அப்படி நம்ம நினச்சா தான் நம்முடைய தேசம் வின் பண்ணும் இல்லையா? ஆண்களும் வின் பண்ணும், பெண்களும் வின் பண்ணும். நான் மட்டும் ஜெயிக்கணும், மற்றவங்க தோற்றுடணும் அப்படி நினைக்கிறது வந்து அது கர்த்தருக்கு ஏற்புடையது. நல்ல தாட்ஸ் கிடையாது. ஸோ நம்முடைய வேலையை மட்டும் பார்த்து நான் அப்படி தான் எங்கே போனாலும் அங்கே இருக்க ஜனங்களை ஆத்மாவாக பார்த்து அவங்களுக்காக நான் பொதுவாக விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டு இருப்பேன் எங்கே போனாலும். இதனால் வந்து அதை வந்து யாரும் வந்து அந்த பர்சிக்யூஷன் அப்படின்ட்டு அது கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம யாரையும் வந்து துன்புறுத்தலை, எல்லாருக்காகவும் ஜெபம் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். அது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய பிஸ்னஸே ப்ரேயர் தான். அப்படி இருக்கும்போது பர்சிக்யூஷன்ற இதுக்கு அதில் இடம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு மற்றவங்களுக்காகவும் நம்ம ஜெபம் செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்முடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாகம் 28 சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் நமக்கும் வந்து பலிக்கும்.